பக்ரீத் இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க? இந்த செலிப்ரேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இது ஒரு நபி, இப்ராஹிம்னு ஒரு நபி. அவங்க இறைவனுடைய அடியார், அதாவது இறைவனுடைய நண்பன் என்றே சொல்லலாம். அவர் ஒரு நாள் ஒரு கனவு காண்றார். தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக கனவு காண்கிறார். என்னுடைய மகனை அறுத்து பலியிடுறவன் அப்படின்னு கனவு காண்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு, பையன்கிட்ட மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே சொல்கிறாரு, இந்த உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன், என்ன நினைக்கிறேன்? அல்லாஹ்வுடைய சித்தம் அப்படி இருக்குமானால் பாவா நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே நிறைவேற்றுங்க அப்படின்னு பையன் சொல்கிறார். அப்போ அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் இவர் பலி கொடுக்கறதுக்காக அறுக்க போகிறார். அப்போ குழந்தைன்னு பார்க்காம அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சொல்லு வந்துருச்சு, அல்லாஹ் நம்மளை இதை செய்ய சொல்கிறான்னு சொல்லிட்டு அறுக்க போகிறார் இல்லையா? அப்போது கத்தியை வைக்கும்போது அல்லாஹ்வுடைய வஹி வருது, நீ ஒன்றும் செய்ய வேணாம் அந்த குழந்தைய, அதுக்கு பகரமாக இந்த ஆட்டை பலியிடுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லும்போது என்ன செய்கிறாரு, அந்த ஆட்டை அறுத்து பலியிடுறாங்க.